நார்மலாக வந்து ஏற்றி தோல்ச்சுக்குவாங்க. 4 இன்ச்சு 5 இன்ச்சு மிஷினு என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாங்கிறதுக்காக அவ்வளோ பிளேடு வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த ஒரு மிஷின் தான் யூஸ் பண்ணலாம். ஒரு யூஸ் பண்ணணும்னா ஒரு மிஷினை நான் போட்டு காட்டுறேன். இன்னும் நான் ஒரு யூஸ் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கட் பண்ணோம்னா இந்த ஏபி வாசர் ஒன்று போடும். 4 இன்ச்சு பிளேடு போட்டுக்கலாம். டைல்ஸ் கட் பண்ணுறது இது மாதிரி 4 இன்ச்சு டைல்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து வால் கட் பண்ணுறதுலேருந்து கிரானைட் கட் பண்ணுறது எல்லாமே ஒரே மிஷினு இவ்வளோ பிளேடு யூஸ் பண்ணலாம். கிரானைட் கட் பண்ணுறது, வால் கட் பண்ணுறது, ஆர்சிசி கட் பண்ணுறது, ஆக்டிவ் பண்ணுறது, இது வந்து கிரானைட்டு, டைல்ஸு, டைல்ஸுக்கு கிளாஸ் கட் பண்ணுறது, இதுவும் இது எல்லாமே ஒரே மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ராடு கட்டிங் கம்பி கட் பண்ணி வச்சுருக்கோம்னா பிளேடை வந்து ஏஜி வசதியாக மாற்றி போகணும். முன்னாடி பிளேடு தான் 4 இன்ச்சு பிளேட் போட்டுக்கலாம். 4 இன்ச்சு பிளேட் போட்டுட்டு கம்பி கட் பண்ண விட்டுலாமா இது 4 இன்ச்சு 5 இன்ச்சு போடணும். 5 இன்ச்சு போகணும்னா வாட்டர் போட்டு 5 இன்ச்சு போகணும். 5 இன்ச்சு பிளேடே யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து வாட்டர் போகணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப்பிங் இல்லை பிளாக் ஸ்டாப்பிங் சொன்னாங்களே ஃப்ளாப் டெஸ்க் இது மெட்டலு எல்லாமே கிரைண்ட் பண்ணுறது. இதுலேயே நிறைய பிராண்ட் இருக்கு. நீங்கள் 5 இன்ச்சு இருக்கு, 5 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து உட்டு தேய்க்கிறதுக்குன்னா இந்த பிவிசி பேர் போடணும். பிவிசி போட இந்த ஏபி வாசல் கட்டிட்டு பிவிசி பேர் போட்டு இது மேலே பேப்பர் வச்சு வாட்டர் பண்ணணும். இது மாதிரி போட்டோம்னா விட்டு தேய்க்கிறது ஸ்டீல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து வாசல் வேறு வரும். அதுக்கப்புறம் கப்புவில் கிரானைட்டு மார்பிள் நோசிங் பண்ணுறதுக்கு ஸ்டெப்பு பண்ணோம்னா இந்த மாதிரி கப்புவில் போட்டு நோசிங் பண்ணுவோம். அது போக நோசிங் பண்ணுறதுக்கு பேப்பர் ஒட்டி பண்ணலாம். இது கிளாத் இது வந்து ஓல்டு நிறைய பேட் ஓல்டு போட்டு எந்த பேப்பர் வச்சு ஒட்டுனாங்க. அப்புறம் கிரானைட் நோசிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல யூஸுக்கு கிரானைட் நோசிங் பண்ணுறதுக்கு பிசி பேட் யூஸ் பண்ணுவேன். ஒரே மிஷின் தான் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கு. அது மாதிரி கோர் கட் ஃபிட் பண்ணோம்னா டைல்ஸு கிரானைட்ல கிச்சன் வாட்ஸ்ல வந்து மிஷின் ஓட்ஸ் போடுறதுக்காக கிரானைட்ல ஓட்ஸ் போடுறதுக்கு தனியாக மிஷின் வாங்கினாலும் ஒரே மிஷின்ல யூஸ் பண்ணிடலாம். சேஃப்டி பர்பஸ் சொன்னா நமக்கு வந்து கார்டு இருக்கு, சேஃப்டி கார்டு போட்டுக்கலாம், ஹேண்டில் இருக்கு, ஹேண்டில் போட்டுக்கலாம். அதுக்கு நல்ல சேஃப்டி நல்லா கிளாஸ் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த மிஷின் வந்து வாடகை இருக்கு, சேல்ஸ் இருக்கு, நம்ம சஜஷன் பண்ணிக்கிறோம். ரெண்டல் பார்த்தீங்கன்னா 800 ரூபா வாடகை ஒரு நாளைக்கு. அப்போ இதே வந்து பெரிய மிஷின் யூஸ் பண்ணா 7 இன்ச்சு மிஷின் வரும். அது வந்து 200 ரூபா வாடகை. அதுவும் சேல்ஸ் இருக்கு, சர்வீஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்கும், பிஎஸ் மெயின் ரோட்ல அப்புறம் மற்ற தாம்பரம் 4 பேங்க் இருக்கு. இங்கே வேணா சர்வீஸ் இது வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து காட்டுறேன். இது இல்லாமல் நான் நிறைய மிஷினும் நம்ம அடுத்த பேர் பார்க்கலாம்.